சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் வெப்புங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளாகவும், எத்தனை கஸ்டமர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு குரூப் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்களுக்கு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், ப்ராடக்ட்டை பற்றியான விவரங்களை அவங்களுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த வாட்ஸ்அப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் இந்த வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாகவும் கஸ்டமர் வந்து ரீச் பண்ணுறது வந்து எளிமையான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய கஸ்டமரை ஈஸியாக ரீச் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு எளிய வழியாக இந்த வாட்ஸ்அப் வெப் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுவரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணலை அப்படின்னா இதை பயன்படுத்தி உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல ஒரு வழியாக இருக்கும். ஒரு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் யூஸ் பண்ணோடனே மைண்டு டயர்ட் ஆகிடும். அதே டயத்தில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இதில் அரை மணி நேரம் தான் நம்மளால் மொபைல் பார்க்க முடியுது அப்படின்னா இதில் 2 மணி நேரம் நீங்கள் பார்த்தா கூட அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து அந்த ஃபோனில் பார்க்குற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் வந்து பிஸ்னஸுக்காண்டி இதை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதிலே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் பாருங்கள்.